ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி பீச் வந்திருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த பீச்சோட ஃபுல் வியூ பார்க்க போறோம். அது நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி, அந்த ஆர்ச் ஆர்ச்சா டவரா பாத்தீங்கன்னா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஆர்ச்னா பஸ் ஸ்டாண்ட் வர இருக்கு பாருங்க, அந்த டவர் போக போறோம். ஓகேவா, டவர் போக போறோம். சரி வாங்க அந்த டவர்ல போய் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த டவர் மேல ஏற போறோம். நான் ஏற முடியாது, நீங்க தான் ஏத்திட போறாங்க. டவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கு. ஏற போறோம், என்ன நடக்குது பாப்போம். வாங்க ஏறுங்க. உன்னால ஏறவே முடியாது, வாய்ப்பே இல்ல. சன்னி ஏறுங்க டக்குனு. என்னால ஏறவே முடியாது. ஏற முடியாது? என்னால எப்படி ஏற முடியும்? தம்பி வச்சுட்டு ஏறு. கை கொடு கீர்த்தி. நீ அவசர அவளை தூக்குங்க. நீங்க பாம்பி அதோடி என்னால ஏற முடியாது. ஏறல கீர்த்தி. ஏறிடலாம் ஏறிடலாம். ஏறு ஏறு ஏறு. ஏன் அப்படி லூஸ் மாதிரி செஞ்சுட்டு இருக்கா? லைட்டா தெரியும் நம்ம கக்கக்கக்கக்கக்கக்கன்னு இருக்கா. ஏறல. கை கொடு கை கொடு. ஏன் சந்தி போய் உட்கார்ந்துட்டா? ஏறிட்ட பாத்தாடி போய் உட்கார்ந்தா. A few minutes later. மேல காலெல்லாம் பூசுது. அவளே பாக்கலாம் கொண்டு வந்திருக்கோம். மேல வியூ எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமா. ஆளு வேற நடக்குது, உள்ள இல்ல விழுந்துற மாட்டே. இது போதுமாடா எங்க போட்டான் அது பாத்தீங்களா எவ்வளவு தூரம் தெரியுது. இது பேக் சைடு வந்து அந்த ஊரு வேளாங்கண்ணி ஊரு. வேலை ஃபுல்லா அந்த லவ் சின்னங்களா இருக்கு பாத்தீங்களா பின்னாடி. நம்மளும் எழுதி போற காலத்துல சின்னங்கள் அங்க பாத்தீங்களா, அங்க எவ்வளவு கிரௌடு. இது ஃபுல்லா பீச் பின்னாடி சரியான கூட்டம். உள்ள போய் பாப்போம் எப்படி இருக்கு என்னன்னு பாப்போம். நான் உங்களுக்கு இதை ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க. ஓகேவா, பேக் கேமரால ஸ்லோமோ. இந்த வழியா தான் இறங்கணும். இந்த வழி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இப்படிதான் இறங்கணும். இறங்குடா. ஏய் பாத்துரா, இந்த பக்கம் தான் இறங்கணும். பட் ஏற்கனவே பாத தெரியலான்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். இல்ல இப்படியும் படுத்திருக்காங்க. இந்த வழியா தான் இறங்கணும். பட் எந்த சேஃப்டியுமே இல்ல, பார்த்துதான் இறங்கணும். இந்த ஓரத்துல வா, ஓரத்துல வா வா. நீ வா, நான் முடிச்சிருக்கேன். பாத்து வா, பாத்து பாத்து வா. எந்த ஒரு சேஃப்டியுமே இல்ல. ஆனா ஏன் கவர்மெண்ட் இப்படி வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அந்த பேர் இருக்காங்க. என்னைய கவுத்தி விட்டுறவங்கள எப்படி பிடிச்சிருக்கான்னு பாருங்களேன். என்னமோ இந்த ஜெயில் கைதியை கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சிருக்கா அண்ணைய. இப்ப கீட்டு வந்து இங்க இருந்து தலையில டைவ் அடிக்க போறா. எப்படி அடிக்க போறான்னு பாக்கலாம் வாங்க. சரி, நம்ம சொன்னோம்ல ஒரு வழியா கீழே வந்துட்டோம். நம்ம சொன்ன இடத்துக்குள்ள போய் பாக்கலாம். சரியா, வாங்க போலாம். வேலை வியூஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருப்பீங்க. ஒரு அள்ளு விட்டுருச்சு. முகரைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து என்ன பண்ணணும், அடுத்து கீழே ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாக்க போறோம். கீழேன்னா அப்படியே இருந்தா அப்படியே வந்துட்டு இவன் தான் நம்ம டீம். கொஞ்ச நாளைக்கு எங்க டூர் வந்தா மட்டும் டீம் நம்ம இப்ப அங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு பாக்க போறோம். அது போக பக்கத்துல நிறைய மீன் கடை இருக்கு. ஃபுல்லா மீன் கடை தாங்க. எந்த பார்த்தாலும் மீன் கடை தான். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பஜ்ஜி அததான். நம்ம சொந்தங்கள் யூடியூப் சேனல் அங்க நியூஸ் போட்டு வீடியோ போட்டிருக்காங்க. அங்க என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். வாங்க போவோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து பொட்டேட்டோ கடை இருக்கு. அதாவது ஒரு உருளைக்கிழங்கு எப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லி அது பண்றது. 50 ரூபாய்க்கு எப்படி விக்கலாம்.
கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க மூஞ்சியே காமிச்சிட்டு இருக்குன்னா உங்களுக்கு போர் எடுத்துரும். அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா பேக் கேமரா இப்ப வந்து தஸ்மியா வந்து இந்த இதுல ஏற போறான். சும்மா ஏற்றி உட்கார வச்சுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி நிப்பாட்டிட்டேன். ஏன்னா ஃபுல்லாவே ஒரே கடை, எதுவுமே இல்ல. பானிபூரி, கோலம், அந்த மீன் கடை, அப்புறம் இந்த டாட்டா கடை, அப்புறம் இது கடை, இது ஒரே ஒரு கடை இங்க இருக்கு. அவ்வளவுதான். காமிச்சா உங்களுக்கு எரிச்சல் ஆயிரும். எனக்கும் என்னடா இது காமிச்சதே காமிக்க மாதிரி இருக்கு. அதோட எப்பயும் போல எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன். இவங்க எல்லாரும் இவங்க அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களே வீடியோ பாத்துருக்கலாம். ஓகேவா? ஏதாச்சும் முக்கியமான ஆக்டிவிட்டி வேற இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? 6 மணி வரை குளிக்கவே முடியாதா? நீங்க இதுல நைட்டு குளிக்கலாம்னு சொல்லி அந்த மேடம் சொன்னாங்க. அந்த ப்ளூ கலர் வெள்ளை கலர் சால் போட்டு நைட்டு குளிக்க போறாங்களா? ஓகேவா? என்னடா பத்தி கடைக்கு பின்னாடி நினைக்காதீங்க. அவன் வந்து நிக்கிறான். எதுக்கு நிக்கிறான் அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அதாவது நம்ம ஒரு வழியா இந்த பீச்சை ஃபுல்லா அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம். நடந்ததுல மெயினா என்ன இருக்கு பாத்தீங்கன்னா பின்னாடிக்கா பச்சி கடை, ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் வந்து பொட்டேட்டோ. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. அதாவது நம்ம யூடியூப்ல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு பேசிட்டு இருக்கும் போதே அவன் ஒண்ணு சொல்லுவான், இவன் ஒண்ணு சொல்லுவான். இவன் என்ன செய்யறது தெரியாது. இப்ப நினைக்கிறா பாருங்க. அதாவது இங்க ஆக்டிவிட்டிஸ் அவ்வளவுதான். சொல்ற அளவுக்குலாம் வேற எதுவும் இல்ல. என்ஜாய் பண்ணலாம். தரமா இருக்கும். பஜ்ஜி அது என்னது, அதுக்கு பேர் என்னது, மக்காச்சோளம், பொட்டேட்டோ, இதுதான் அதிகமா இருக்கு. ஆக்டிவிட்டிஸ் அந்த அளவுக்கு எல்லாம் வேற எதுவுமே இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். கூப்பிடுறாங்க guys.